ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவாவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த துவாக்களில் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய துவாக்களில் மிக முக்கியமான துவா. அப்படி சொல்லி கைகளை உயர்த்தும் போதே நம்முடைய பாவங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து அப்படியே நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம நாள்ல சொன்ன மாதிரி அந்த அழுகையை வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா தான் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். இது யார் கேட்ட துவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், தொடர்ந்து இதை கேட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த துவாவை தொடர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொடர்ந்து உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்க போய் தான் சொல்ல போனா நம்முடைய மொத்த தலையெழுத்து எங்க மாறிச்சு, யாரால மாறிச்சு? நம்ம இப்பெல்லாம் எங்க இருந்திருக்க வேண்டியது? நம்ம ஆக்சுவலா நம்ம ஜாலியா சொர்க்கத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நம்ம டோட்டலா இங்க வந்ததுக்கு காரணம் அந்த ஒரு தப்பு தான். அந்த ஒரு தப்ப அல்லாஹ் மன்னிப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரே துவா தான். ஆனா இந்த துவால ஒரு பெரிய அற்புதம் இருக்காது. என்னன்னா எங்களை மன்னி அப்படின்னு கேட்கறதையே அல்லாஹ் கிட்ட நிர்பந்திச்சு கேட்கிற ஒரு துவா. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி விட்டோம், நம்ம செய்யற பாவம் எல்லாமே நமக்கு எதிரானது, நம்ம செய்யற பாவம் எல்லாமே நமக்கு எதிரானது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, நல்லா தெரியுது நான் அநியாயம் பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, அருமையான ஒரு வார்த்தை வாக்கிய அமைப்பு. வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ மன்னிக்கலன்னு வையேன், வ தர்ஹம்னா, நீ இரக்கம் காட்டலன்னு வையேன், லனகூனன்ன மினல் காசிரின், நிச்சயமாக மிக நிச்சயமாக நஷ்டவாளிகளில் ஒருவனாக நான் மாறிடுவேன் இறைவா, நாங்க மாறிடுவேன் இறைவா, அதனால எங்களை மன்னிச்சே ஆகணும் என்ற துஆவை கேட்க சொன்னார்.